இப்போ எங்க பார்த்தாலும் நம்ம கேள்விப்படுற வார்த்தை ஸ்டார்ட் அப். ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன? ஒரு பிஸ்னஸை ஒருத்தர் இல்லை 2-3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்துறது. அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை அவங்களே போடலாம், இல்லை மற்றவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்க கிட்ட கேட்பாங்க. அவங்க தான் இன்வெஸ்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டர் பல ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காரு. அவர் இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்கினாலும் ஒரு ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஆன பிஸ்னஸாக வளர்றதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னு இந்த டெட் டாக்ல சொல்லியிருக்காரு. அந்த இன்வெஸ்டர் பேரு பில் கிராஸ். இவர் ஐடியா லேப்னு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா பல பிஸ்னஸஸ்க்கு ஃபண்டிங்கும் அட்வைஸும் பண்றாரு. நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராவோ இல்லை இன்வெஸ்டராவோ இல்லை ஸ்டார்ட் அப் தொடங்கலான்னு நினைச்சாலோ இந்த டெட் டாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க. வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போகலாம். ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தொடங்கின பிஸ்னஸ்ன்னு தான் அர்த்தம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஜொமேட்டோவை எடுத்துக்கோங்க. நம்ம பயங்கர பசியில் இருக்கும்போது பார்சல் வாங்கலான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டு ஆர்டர் பண்ணுவோம். அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை டெலிவரி பாய் லீவில் இருக்காருன்னு சொல்லி ஆர்டர் எடுத்துக்கவே மாட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி ஆர்டர் பண்ணி அது வரத்துக்குள்ளே பசியே போயிடும். அதனால் நமக்கும் லாஸ், ஆர்டர் போனதுனால அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் லாஸ். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணதான் ஜொமேட்டோ வந்துச்சு. என்னென்ன ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க. டெலிவரிக்கும் ஆல் ரெடியாக இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் டெலிவரி வாங்கிக்கலாம். இப்போ ஜொமேட்டோ ஆப் இல்லாத ஸ்மார்ட் ஃபோனே இல்லைன்னு சொல்லலாம். பிக் பாஸ்கெட், ரெட் பஸ், ஜீனின்னு இந்த மாதிரி பல சர்வீசஸ் இருக்கிறதுனால நம்ம லைஃப் கொஞ்சம் ஈஸியாகுது. இது நம்ம லைஃப்பை ஈஸியாக்கும் போது சக்ஸஸ் ஆகிறது தானே நியாயம். ஏன் பல ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகுது? அதை கண்டுபிடிக்க பில் கிராஸ் ஒரு ரிசர்ச் பண்ணினார். இவர் 100 கம்பெனிஸ்க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பல சக்ஸஸஸ், பல ஃபெயிலியர்ஸ். எதனால் இந்த ஃபெயிலியர்ஸ்னு முக்கியமான ஒரு 5 விஷயங்களை வச்சு ரிசர்ச் பண்ணினார். அந்த 5 விஷயங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஐடியா. ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஐடியா தான் எல்லாமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இவரோட இந்த சின்ன ஐடியா எவ்வளவு பெரிய கம்பெனியாக வளர்ந்துருக்குன்னு பேசுவோம். ஆனால் ஐடியா மட்டும் பத்தாதில்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டீம் வேணும். அதுதான் 2வது விஷயம். இந்த சின்ன ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு நல்ல டீம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸை அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறது தான் முக்கியம். 3வது விஷயம், கஸ்டமர் இஸ் கிங் பட் கஸ்டமர் சர்வீஸ் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு ஃபீட்பேக் எல்லா பிஸ்னஸும் கேட்கணும். இப்பெல்லாம் எல்லா பிஸ்னஸும் அதை பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்கறத நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு அதனால் பிஸ்னஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த சேஞ்சஸ் கஸ்டமர் லைஃப்பை ஈஸியாக்குற மாதிரி பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். 4வது விஷயம் ஃபண்டிங். ஒரு ஐடியாவை வச்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு பணம் கண்டிப்பாக தேவை. நம்மக்கிட்ட நிறைய ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு கரெக்ட் டைமில் பணம் வேணும். 5வது விஷயம் டைமிங். நாம் கொண்டு வர ஐடியாஸ்க்கு கஸ்டமர்ஸ் ரெடியான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்நெட் சீப் ஆகி இவ்வளவு கண்டென்ட் நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம். ஜியோ வர்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் வந்திருந்தாலும் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிருக்கும். ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டான சீப்பான இன்டர்நெட் அப்போ நம்மக்கிட்ட இல்லை. இந்த 5 விஷயங்களையும் வச்சு பில் ஒரு 200 கம்பெனிஸை அனலைஸ் பண்ணுறாரு. அதில் 100 கம்பெனி பில்லோட ஐடியா லேப் கம்பெனிஸ், இன்னொரு 100 வெவ்வேறு கம்பெனிஸ். இப்போ நாம் பார்த்த 5 விஷயத்திலும் ஒரு கம்பெனிக்கும் ரேங்கிங் மாதிரி போடுறாரு. இதில் ஐடியா லேப் இல்லாத கம்பெனிஸில் அவர் எடுத்துக்கிட்டது ரொம்ப பாப்புலரான ஏர்பிஎன்பி, ஊபர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின். அதில் சில ஃபெயிலியரான கம்பெனிஸும் இருக்குது. என்னென்னா வெப்வேன், கோஸ்மோ, pets.com, ஃப்ளூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்டர் அப்படின்னு. இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லைல்ல, ஏன்னா அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த ஃபெயிலான கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நிறையவே ஃபண்டிங் கிடச்சிது. அவங்களோட பிஸ்னஸ் மாடலும் கரெக்டாக இருந்துச்சு. ஆனாலும் சக்ஸஸ் ஆகலை. இந்த மாதிரி நிறைய டேட்டாவை வச்சு இவர் ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாரு? எந்த விஷயம் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ரொம்ப முக்கியம்? அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எதுக்குன்னு பார்த்தா அது அங்கே டைமிங். ஒரு ஸ்டார்ட் அப்பை நம்ம தொடங்குற அந்த டைமிங்.
செகண்ட் ரேங்க்ல இருக்கிறது ஒரு நல்ல டீம். அந்த டீம் பிஸ்னஸை நடத்துகிற விதம். தேர்ட் ரேங்க்ல தான் ஐடியா இருக்கு. அதுவும் யுனிக்கான ஐடியா. அதுக்காக ஐடியா முக்கியமே இல்லைன்னு எடுத்துக்க கூடாது. ஐடியா யுனிக்கா இருந்தா மட்டும் பத்தாது, அது கரெக்டான டைமிங்ல இருக்கணும். ஃபோர்த் ரேங்க்ல இருக்கிறது பிஸ்னஸ் மாடல். நாம் ஒரு பிஸ்னஸ் மாடல் இல்லாமையே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமர் ஃபீட்பேக்கை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் நம்மளால பண்ண முடியும். ஃபிஃப்த்தாக தான் ஃபண்டிங் இருக்கு. நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் பிஸ்னஸ் ஓரளவுக்கு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ பில் எப்படி இதை அனலைஸ் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஏர்பிஎன்பி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருக்குமே ஏர்பிஎன்பினா என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஏர்பிஎன்பினா நம்மளோட வீடை ஒரு டூரிஸ்ட்டுக்கு வெக்கேஷனில் வரவங்களுக்காக ரெண்ட்டுக்கு விடுறது. வீட்லேயே கிச்சன் இருக்குங்கிறதுனால ஃபுட்டுக்கு செலவு கம்மியாகணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. வீட்டு ஓனர்ஸ்க்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி. இந்த பிஸ்னஸை பல இன்வெஸ்டர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா யாரோ தெரியாதவங்களுக்கு யார் அவங்களோட வீட்டை ரெண்ட்டுக்கு விடுவா? ஆனால் அது எப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு? அதாங்க டைமிங். எப்போ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணினாங்களோ அப்போது பயங்கரமான ஒரு ரிசெஷன். அப்போ மக்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்பட்டுச்சு. அதனால் மக்கள் அதை ஒரு நல்ல பார்ட் டைம் பிஸ்னஸாக தான் பார்த்தாங்க. அதே மாதிரி தான் ஊபரும். டிரைவர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா காசு தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் ஊபர் அதை நல்லா யூஸ் பண்ணி நிறைய டிரைவர்ஸை அவங்க சிஸ்டமில் கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபெயிலியரான ஒரு கம்பெனியை பார்க்கலாம். அது பில்லோட ஒரு கம்பெனி, Z.comனு பேர். அது ஒரு ஆன்லைன் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. அதுக்காக அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நிறைய ஃபண்டிங் பண்ணி அதில் ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் கொண்டு வந்து அதை பெருசாக பண்ணாங்க. இது நடந்தது 1999 2000ல். அந்த டைமில் அமெரிக்காவில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நிறைய பேர்கிட்ட இல்லை. அதனால நிறைய பேரால் ஆன்லைனில் வீடியோஸ் பார்க்க முடியல. 2003ல் கம்பெனியை மூடிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு 50%க்கும் மேலே அமெரிக்காவில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்துருச்சு. அந்த டைமில் தான் யூடியூப் வந்துச்சு. பர்ஃபெக்ட் டைமிங்கில் சூப்பரான ஐடியா. அந்த டைமில் யூடியூப் கிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் கூட இல்லை. அந்த யூடியூப் இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மக்கிட்ட நல்ல ஐடியா இருந்தாலும், ஒரு பிஸ்னஸ் மாடல் இருந்தாலும் இல்லைனாலும், ஒரு நல்ல எக்ஸிக்யூஷன் டீம் இருந்தாலும், நம்ம அந்த பிஸ்னஸ் லான்ச் பண்ணுற டைமிங் தான் ரொம்ப முக்கியம்னு பில் சொல்கிறாரு. இந்த டைமிங்கை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களோட ஐடியாவை ஏற்றுக்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். இதை அனலைஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப நேர்மையாக பண்ணணும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம அதை மற்றவங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சி அதை திணிக்கிறதுக்கு தான் பார்ப்போம். அது வேண்டாம்னு சொல்லும்போது நம்மளால் அது ஏற்றுக்கவே முடியாது. கஸ்டமர்ஸ் ரெடியாக இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வேறு பிஸ்னஸை ட்ரை பண்ணணும். அதனால் கரெக்டான டைமில் கரெக்டான ஐடியாவை கஸ்டமர் ரெடியான்னு பார்த்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கண்டிப்பாக வெற்றி அடையும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்களோட கஸ்டமர்ஸ் ரெடியான்னு ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிஸ்னஸை அடாப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இனி நெக்ஸ்ட் எபிசோடில் இது மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். பாய்.